இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ட்ரீட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய நம்ம எப்படி பார்த்துப்போம், அதோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, எமோஷ்னல் ஹெல்த்து, அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். எந்த டைமுக்கு குழந்தைய நம்ம தூங்க வைக்கணும், என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்மளோட இன்னர் சோலையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த காலத்தில் நிறைய நோய்க்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால தான் ரொம்ப அதிகமாக வருது. ஸ்ட்ரெஸ்னால எனக்கு தூக்கம் வரல டாக்டர், ஸ்ட்ரெஸ்னால எனக்கு வந்துட்டு பேக் பெயின் வருது, ஸ்ட்ரெஸ்னால எனக்கு வந்துட்டு பசிக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால தான் டிசீஸ் வருது. ஸோ அதனால் நம்மளோட இன்னர் சோலையும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு எந்த டைமுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், எதெல்லாம் கொடுக்கக்கூடாது, எந்த டைமுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ உங்களோட இன்னர் சோலை ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் இன்னர் சோல் ஹாப்பியாக இருந்தால் தான் நீங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும், உங்கள் சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். தேங்க்யூ.